ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கப்பா. சரிங்களா? லைக்கை போட்டு போங்கப்பா. ஒரு அப்படியே போற போக்குல ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணீங்கன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். சரியா? ஸோ சந்தியா ராகம் இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடு இல்லையா? 5 மணிக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இப்பதான் நான் பார்த்து முடிச்சேன் கைஸ். ஸோ அதை பத்தின ஒரு ரிவ்யூ போட்டலாமா? அதாவது இந்த 2 மணி நேரம் வந்து நான் தான் சொல்லலையா கைஸ், இவங்க சண்டே எபிசோடுன்னு போட்டோம்னாலே அதுல வந்து ஒரு விஷயமே இருக்காது. ஒண்ணும் இல்ல, மாயாவா கடத்துறாங்க. இது ஒண்ணுதான் இதுல பிளஸ் பாயிண்ட், வேற எதுவுமே கிடையாது. சரியா? மாயாவா கடத்துறாங்க. இவன் கதிருக்கு வந்து ஓயாம புவனேஸ்வரி போய் போன் பேசிக்கிட்டே இருக்கிறாப்ப. சரியா? போன் பேசிட்டே இருக்கறனால கதிருக்கு வந்து லைட்டா டவுட் வருது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ரகுராம பத்தி நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். ரகுராம் வந்து பாவம் தான், அவனுக்கு உண்மையெல்லாம் தெரியாது, அதனால அந்த மாதிரி இருக்கிறாப்புல. ஆனா தம்பி சொல்றத கொஞ்சமாவது கேட்கணும்ல. சிவராமனுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இவனுக்கு இல்லைல்ல. அப்ப என்ன நீ இத்தனை வருஷமா ஜானகியோட என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்தேன்னு நானும் கேட்கிறேன். பொண்டாட்டி மேல ஒரு நம்பிக்கை இல்லாததானா உனக்கு ஒரு புருஷனுக்கு அழகா? இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். என்னடா நாடகம் எடுக்கிறீங்க? இவ்வளவு வருஷ வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்களாமா. பொண்டாட்டி எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறவ, அவனுக்கு தெரியுது, கொழுத்தனாருக்கு தெரியுது, சிவராமனுக்கு அண்ணி எந்த தப்பு பண்ணி இருக்க மாட்டாங்க, அவங்க கதிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த பழியை ஏத்திருக்காங்கன்னு சொல்றாள்ல. மண்டையில அறிவு இருக்குதா, மசாலா இருக்குதா, மண்ணாங்கட்டி இருக்குதா ரகுராமுக்கு? முதல்ல இந்த அவ யாரு பத்மாவையும் அந்த சித்திக்காரையும் இப்படி அடிச்சு வீட்டு விட்டு பத்துங்க. 2 பேரும் அப்பா சாமி. இவளுக மட்டும் ஒட்டு கேட்பாளுக, இவளுக மட்டும் அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. சரி, அதான் நான் சொல்லலையா, கெட்டவங்களுக்கே ஃபேவரா எடுக்காதீங்க, கொஞ்சம் நல்லவங்களுக்கும் ஃபேவரா எடுங்க. அப்பதான் நாடகம் நல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்குது நாடகம். இனி மாயாவை நீ யாரு காப்பாத்துவா? நீ இந்த அம்மா வேற வளையலாம் வந்து வரிசையா போட்டுக்கிட்டே வர்றான். நீ யாரு காப்பாத்த போறா? இனி இவன் போய் இந்த மகளிர் காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மாயா வந்து இறங்கல, ரவுடிய புடிச்சிட்டு போறாங்க. அதை போய் ரகுராம ஐயாட்ட சொல்லணும்னு சொல்லி ஒருத்தன் ஓடுறான். அவன் இன்னும் ஓடிட்டு இருக்கிறான். இனி இந்த ஒரு வாரம் ஓடுவானா? ரொம்ப கேவலமா இருக்கு. மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப முட்டாளாக்குறீங்க.